திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணவாயனாக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 7ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், உணர்ச்சி வசப்படுவதை குறைக்கவும், கோபத்தை குறைக்கவும், தொழில் சார்ந்த அலட்சியங்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றிகள் வந்து குவியும். உறவினர்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். விலை உயர்ந்த பொருட்களை, ஆடம்பரமான பொருட்களை வாங்கி வீட்டிற்கு தேவையானதாக இருந்தாலும் தேவையில்லாதாக இருந்தாலும் அதையெல்லாம் வாங்கி இன்று நீங்கள் அதை அனுபவிக்கப் போகிறீர்கள். தாய் வழி உறவு ஆதரவுகள் நன்றாக இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும். ரிஷபம், உங்களுடைய ஆளுமைத்தன்மை வெளிப்படும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். அதிகாரப்போக்கு, ஆணவப்போக்கை சற்று குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். சகோதரன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். போட்டி பந்தயங்கள் அதிகரிக்கும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் ஒரு தாமதமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். சிறப்பாக இருக்கிறது. மிதுனம், உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கும். பேச்சினால் எல்லாத்தையும் காரியங்களை சாதித்து, உங்கள் பேச்சினால் எல்லாரையும் கவர்ந்தெடுத்து உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பேசி பேசி உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப அங்கத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாக்குறுதிகளை காப்பாற்ற கடுமையாக போராட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த தனவரவுகள் தாமதமாகும். இருந்தாலும் கட்டாயம் வந்தே சேரும் என்பதால் மன நிம்மதியாக இருக்கலாம். தாமதமாகுமே மட்டும் ஆகுமே தவிர தடையாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குடும்ப அங்கத்தினர்களுடன் சகஜமாக பழகுங்கள். இன்ற நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. கடகம், சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். பெரியோர்கள், குருமர்கள் ஆசை எப்பொழுதும் உண்டாகும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, யாருக்கும் கரண்டி போடுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் தனவரவுகள் உண்டாகும். ஷேர், லாட்ரி போன்ற விஷயங்களில் எதிர்பாராத திடீர் பணவரவுகள் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். சிம்மம், நண்பர்கள், வாழ்க்கை துணையில் வளம் காண்பீர்கள். தெளிவாக திட்டமிட்டு வெற்றிகளை காண்பீர்கள். தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபார வணிகம் நன்றாக இருக்கும். விரிவாக்கம் செய்து அதையெல்லாம் பெரிய அளவில் கொண்டு செல்வீர்கள். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் பண அனுகூலங்கள் கிடைப்பதற்கான இந்த நாள் இருக்கிறது. கன்னி, என்னதான் கடினமாக உழைத்தாலும், கடின முயற்சிகள் செய்தாலும் கடைசியில் வெற்றி பெறுவது நீங்களே என்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் செய்யுங்கள். புதிய நுணுக்கங்களை, புதிய வித்தைகளை கற்றுக்கொண்டு தொழிலில் மாற்றங்கள் செய்து அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். வெற்றிகள் பெறுவதற்கு சில தாமதங்கள், தடைகள் ஏற்பட்டாலும், விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி பெறும்போது அது மகிழ்ச்சியாக இருக்கும். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பதல்லது. அவருடைய ஆசைகள் நன்றாக இருக்கிறது. குருமார்கள் ஆசை நன்றாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும்.
துலாம் தொழில்களுக்கு எளிதிலடைந்து வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள். தொழிலில் உங்களுக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தி அடையாளத்தை ஏற்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் நலன் கருதி எடுக்கும் விஷயங்கள் நல்ல ஒரு வெற்றியை தரும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்விப்பீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியாக இருக்கும். பேரும் புகழும் இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். கௌரவங்கள் நிலைக்கும். தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். விஷயம் உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்கள் திறமையான செல்வாக்கை அதிகரித்து அதை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உறவினர் மத்தியில் நல்ல செல்வாக்கு கூடும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மார்க்குகளை எடுத்து மகிழ்வாக இருப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். உறவினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு ஏற்படும். தனுசு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் தடைகளுக்கு பின்னால் வெற்றி பெறும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்த்து இயல்பாக செய்யக்கூடிய செயல்களை மட்டும் செய்து முடியுங்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். தொழிலில் கடும் போட்டிகள் நிலவும். எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேர தாமதமாகும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள் மனக்கவலையை கொடுக்கும். மகரம் குடும்பத்தில் அன்னைய தலையீட்டை தவிர்க்கவும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை மன மகிழ்ச்சியை தராது. வாழ்க்கை துணையால் நண்பர்களால் வளம் காண்பீர்கள். புதிய திட்டங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். வியாபார வணிகம் நன்றாக முன்னேற்றத்தை காணும். புதிய ஒப்பந்தங்கள் புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள். புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது புதிய கிளைகளை தொடங்குவது போன்ற வியாபார விரிவாக்கங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். கௌரவம் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புடன் பதவிகளும் தானாக தேடி வரும். கும்பம் எத்தனைதான் கடுமையாக உழைத்தாலும் கடின உழைப்புகள் செய்தாலும் விமர்சனங்கள் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு பிரயாசங்களாக இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய வித்தைகளையும் கற்றுதான் இதையெல்லாம் சமாளிக்க வேண்டும். பிறமொழி பேசுபவர்கள் வேற்று மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சுயதந்திர தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அரசு விஷயத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் நிறைவேறுவதற்கு குழந்தைகள் பெண்கள் எல்லோரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மீனம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. விரும்பிய காரியங்கள் வெற்றி பெறுவதோடு அதனால் பண வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் போது மனம் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் துள்ளும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். பெண் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன். அறம் செய்வோம். கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாகஜோதரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.